இருக்கக்கூடிய பாஞ்சாலி அம்மையாரை அழைத்து வந்தீங்க. வணக்கம் சுவாமி. வணக்கம் தனக்கழகு. ஏடா என் தம்பி அழகே அழகுடா. உங்க தம்பி உங்க தம்பிக்கு என்னன்னு தெரியல. டிபி நோய் உங்க தம்பி. அவ்வளவு கேவலமா இருக்கு. ராத்திரி இதெல்லாம் பார்த்து அவனை பார்த்தேன். பஞ்சாலி ஏதோ காரணமாக எங்க அண்ணா அழைப்பு சுகமாக வந்திருப்பேன். ஆசீர்வாதம் படுத்துறேன். இந்த பிரபஞ்சம் என்று சொல்லும் உலகத்திலே கடை வீரனாகவும் தம்பி அர்ஜுனா நீ காண்டிமை வீரனாகவும் இருக்கக்கூடிய தம்பிமார்கள் வேல்வாள் வீரனாகவும் வாழ்ந்திருப்பீர்கள். ஆசீர்வாதம் ஆசீர்வாதம். எங்கே பாஞ்சாலி? இங்கே வந்து கொண்டே இருக்கிறார் பாஞ்சாலி. பாதம் போட்டு சென்று
திரௌபதா சுவாமி அப்படியா சுகமாக வாழ்ந்திருப்ப ஆசீர்வாதம் எழுந்திரு மணியே வாழி இந்த பொற்பிதம் அதற்கெல்லாம் பொருந்த பூஜனமே வாழே அன்புடன் வாழி வாழே நீ வாழ்வாய் பையே பாஞ்சாலே கட்டே ஆடிவர் உலகில் புள்ளே பாதமே கட்டி என்று சொல்லி ஓடி வந்து படித்தபடியால் இந்த பிரபஞ்சம் என்று சொல்லக்கூடிய கடல் சொன்ன உலகம் இந்த உலகத்திலே தீர்க்காசு மங்களமா வாழ்ந்திருப்பாய் ஆசீர்வாதம் என்ன கேட்க போகிறார் தம்பிமார்களா அண்ணா இருந்தாலும் தம்பிமார் வர வேண்டும் என்று சொல்லியே அண்ணா அண்ணா தம்பிமார் வர வேண்டும் என்று அழைத்தாயே என்ன காரணம் எதற்காக சொல்லுகிறேன்
இந்த இந்திராபுரி பட்டணத்தை செம்மையோடு ஆண்டு வருகிறோம். மக்கள் போற்று மன்னனாகவும் உலக போற்று உத்தமனாக ஐவர் ராஜாக்கள் நாட்டை ஆண்டு வருகிறோம். யாதொரு குறையும் கிடையாது. அப்படி இருந்த போதிலும் இன்று நாளையிலே மூகுளங்களை சுற்றி வரக்கூடிய வியாபாரிசி என்று சொல்லக்கூடிய நாரத மகாட்சியாகப்பட்டவர் நமக்கு ஒரு விஷயத்தை சொன்னார். தர்மராஜா, நீங்கள் வணங்கி வரக்கூடிய உங்களுடைய குலதெய்வமாக விளங்கும் மகுமாரி அம்மனை இதுவரை நீங்கள் வழிபடவே கிடையாது. அதனால் உங்களுடைய வாழ்க்கையிலே எளிமையான ஒரு தோற்றம் கிடைக்காமல் போகும், இம்சைகளை அனுபவிக்க அப்படி என்று நாரத சொல்லியிருக்கிறார். அதனால் இதற்கு நான் உங்களை அழைத்திருக்கிறேன். என்ன யோசனை? ஏதோ ஒரு ஆண்டவனை நீங்கள் கும்பிடுகிறீர்கள். உன்னுடைய குலதெய்வமாக மாரியம்மனை கும்பிட சொல்லி, அதாவது ஆண்டவருக்கு ஒப்பாகிய தியாவரசன் சொல்லக்கூடிய நாரத மகாரிஷி சொல்லியிருக்கின்றார். அப்படி இருந்த போதிலும் நான் தெய்வத்தை வணங்குவது சரியாக இருக்காதாம். அப்படி நந்தவனத்தில் சென்று நமக்கு பேரப்பிள்ளையாக இருக்கக்கூடிய சிறிய பிள்ளைகள் சென்று அந்த மலர்களை பறித்துக் கொண்டு வந்து மாரியம்மனுக்கு பூஜை செய்தால் நம்முடைய வாழ்க்கையிலே அதாவது துன்பம் போய்க்கு இன்பம் உண்டாகுமா? அதற்கு தான் என்ன யோசனை செய்யலாம், யார் அனுப்புறது, என்ன செய்வது எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. பாஞ்சாலி, உனக்கு எதிராக ஏதாவது புரிகின்றதா? அப்படி அம்மனுக்கு நம்ம சில மலர்களை பறித்து வந்து பூஜை செய்தால் நமக்கு செம்மையாக ஒரு நல்லது உண்டாகும் சொல்லி தேவசி சொல்லியிருக்கின்றார். அதனால யாரை அனுப்புவது, என்ன செய்வது ஒன்றுமே புரியவில்லை. அண்ணா, நீ சென்று வருகிறாயா? அப்பா நந்தவனத்திலே சென்று பூ பறிக்கிற போது ஏதாவது இடையூறு என்னன்னா நமக்கு பங்கம் வந்துவிடும். நீ வேண்டாம் வேண்டாம் அப்பா, நீயும் செல்லக்கூடாது. தம்பிமார்கள் நகர சகாதேவன் போகக்கூடாது. அப்படி என்றால் சின்னம் சிறுபடி ஆக வேண்டும். நம்முடைய வம்சத்திலே இருக்கக்கூடிய புளியந்தரனா வேண்டாப்பா, இது உன்னால் ஆகாத காரியம். நீ வேண்டாம், முடியாது, உன்னால முடியாது. அப்ப யாரும் பூ பறிக்கிறது யாரும் அனுப்பலாம், இல்ல இங்க யாரும் அனுப்பலாமா? அதாவது பஞ்சபாண்டவர்களே தர்மன், பீமன், அர்ஜுனன். அப்படி அர்ஜுனன் சொல்லக்கூடிய இல்லையா, அர்ஜுனுக்கு பேரப்பிள்ளையாக விளங்கும் புலியாத்தனுடைய பிள்ளை சின்ன அர்ஜுனன் இல்லையா, பேரப்பிள்ளை. ஆமா, அந்த குழந்தை அனுப்பினால் நந்தவனத்தில் சென்று மலர்களை பறித்துக் கொண்டு வந்து நம்முடைய மகுமாரியாகிய நம்முடைய குலதெய்வத்திற்கு பூஜை செய்தால் அது ஏற்கும். அதனால் அந்த குலத்திலே நம்முடைய பேரப்பிள்ளையாக விளங்கும் புலியாந்தனுடைய பிள்ளை சின்ன அர்ஜுனன் இருக்கிறார். அவனை அழைத்துக் கொண்டு
மாதிரியே தான் இருக்குது. புலிக்கு பிறந்தது பூனையாகுமா? கதைக்கு சிரித்தாலும் யாரும் குறையாது. அதே போலவே தெய்வீகம் போன்ற திருச்சபை. இந்த திருச்சபை நான் யார்? என்னுடைய பெயர் என்ன? யார் என்று விளக்கம் சொல்லணும். என்னோட குலம். நீ யாருக்கு பிறந்த? யார் யாருக்கெல்லாம் பிறந்த? அதெல்லாம் நீ சொல்லணுங்க. ஊருக்கு உனக்கு பிறந்தியா? இல்ல மந்திரிக்க உனக்கு பிறந்தியா? என்ன பார்த்தா அப்படி தெரிஞ்சு நீங்க கண்டிப்பா உடைய பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சிருச்சு. இப்ப எப்படி சத்தியமா இந்த ஊர் கோயில்காரனுக்கு தான் பிறந்தது. அதுல வந்தவனே அது கிடையாது. எங்களோட குலம் என்ன குலம்? என்ன குலங்க? தெரியுமில்ல? சொல்லுங்க. சந்திர குலம் செய்வதா? அது வந்துச்சுதான் நாடு கட்டுச்சு. அது வந்துச்சு நாடு கட்டுச்சு இல்லையே. இப்பதான் வளர்ந்து நிக்குது. எப்படி நம்ம நாட்டுல இருக்கிறவங்க எல்லாரும் குடிமக்கள். ஆமா சாமி, நம்ம நாட்டுக்கு குடிமக்கள். நம்ம ஆளுங்கெல்லாம் அவர்தான். யாரு யாருக்கு என்ன பண்ண வீட்டை வளர்த்தோம். 2 பேரும் வளர்ந்துட்டே இருக்கிறாங்க. ஆமா. 30 நாள். எங்களோட குலம் என்ன குலம்? விலையில்லாத சந்திரகோள வம்சம். அந்த சந்திரகோள வம்சத்திலே திங்கள் என்றால் என்ன? திங்கள் என்றால் வாரத்தில் ஒரு நாள் திங்கள். அதுல ஒண்ணு மாசத்துக்கு 4 நாள். மாசத்துக்கு 4 நாள். மாசத்துக்கு 4 நாள். நீ தான் கேட்ட, நான் சொன்னேன். அது கிடையாது. ஒரு பொருளுக்கு 2 பேர் உண்டு. ஓ ரைட்டுங்க. ஒரு பொருளுக்கு 2 விளக்கம். கை காட்டலாம் வந்தாங்க. ஆமாங்க. அதனால சந்திரகோள வம்சம். ஆமாங்க. விலையில்லாத சந்திரகோள வம்சத்திலே பிறந்த நான் யார் தெரியுமா? குடியேற்ற மகாராஜனுக்கும் எங்க அப்பா. ஒப்பா. எங்க அப்பா. எங்க ஒப்பண்டா. ஒப்பண்டா. ஒப்பங்க. ஏன் சொல்றாங்க? என்ன பையன் வாடா மச்சான் வாடாங்க. என்னடா வயசு இல்ல மச்சான கூட சாதாரண ஆளு சரி பண்ணாங்க. மச்சான உங்க ஆளுக்காரனா? இல்லைங்க. நாங்க யாரு? ராஜா வீட்டு புள்ளிங்களும் கோஜா வீட்டு புள்ளிங்களும் எனக்கு தெரியும். ராஜா வீட்டு புள்ளிங்க அப்ப மேல் வரப்பு தான். ஆமா, நீங்க மேல் வரப்பு. நாங்க பணக்காரரா. உனக்கு வயசு எவ்வளவு? யாரு? உனக்கு இப்பதான்டா 16. எவ்வளவு? 16. ஏடா இல்ல, எனக்கு 2 புள்ளிக்குது. 20 பொட்ட பொண்ணு பெற்றுருக்கிறேன். பெரிய பொண்ணாயிட்டு 2 புள்ள, சின்ன பொண்ணாயிட்டு 20 பொட்ட பொண்ணு. யாரும் பேச்சுலாம் எடுத்துட்டு உள்ள பார்த்தாலும் அவனுக்கே எவ்வளவு கொடுத்துருங்க? 20. யாரும் பேச்சு எல்லாமே எடுத்துட்டான். நான் என்ன சொல்றேன்னா, நான் திண்ணிய பிடிச்சி நடக்கும்போது நாங்க கலையில் தான் பெரிய ஆயிட்டு தவிர வயசு சொன்னாலே மாமன் கூப்பிடு. யாரு மாமதா? அப்படி இருந்தாலும் நாங்க சந்தவங்களை வந்து சொல்லிவிட்டோம். சொன்னாலும் சந்தவர் ஆத்தாரிகளா மகாராஜனுக்கும் தாயாக விவரக்கூடிய புள்ளியந்தரன் கொட்டை எடுத்து புள்ளியந்தரனா சொல்றதுக்கு மட்டும் ஓட்டு. ஏற்கனவே கவுளி படிச்சுக்கிச்சு. ரைட்டு. அதனால நம்ம எதுக்கு வந்தாங்களோ அதுக்கு மட்டும் தான் பேசுறோம். ரைட் ரைட். எவரு? ஆமா. எதுக்கு வந்தாங்க? நாம அதில் தான் வந்தோங்க. வண்டியில. அதுல தான் வரணும் எல்லாருமே. அது கிடையாது. ஆமா, மலையில வந்தோம் நான். ஏய் குடியேற்ற மகாராஜனுக்கும் இந்த மண்ணிலே பிறக்க செய்து என் தாய் எங்க அம்மாடா அம்மா யார் தெரியுமா? யாருங்க? கலந்தாரி அம்மையாருக்கும் ஒரே ஒரு ஆண் பிள்ளை தீர தீர மறைந்த பெயர்
நான் சின்ன சின்ன சொன்னாங்க இல்ல, அவன் ஏதோ பேச்சு கேட்கணும் உங்களுக்குலாம். ஏய், திருப்பி சொன்னா அதே போதும். சின்னத்தினன். சகலபாடியை சொல்ல சொல்லு. என்ன பேர் பேர் பேரு? ஆ? நான் தான் சொன்னேன், சிலர் தான் சொன்னேன். யாருக்கு தெரியுமா இல்லையா? நான் என்ன சொன்னேன்? நான் என்ன சொன்னேன்? அப்ப அவரை வந்து சுண்டியர் சொல்லுறியா? நீ சின்னத்தினன் போட்டு நீ. ஆ? அப்படி கிடையாது. ஏய். அப்படி இருந்தாலும் இருந்தாலும். சின்னத்தினன் சொல்லிவிட்டேன். இருந்தாலும். எங்க தாத்தா யார் தெரியுமா? என்னோட குலமே வேறோட குலம்டா. ஒரு தப்புக்கு பிறந்தவங்க என்ன போறேன். தப்புலிக்கு போல எப்படியே? தப்புலிக்கே பிறந்து சந்திர குல வம்சம் தான் சொன்னாங்க. ஆஹா. கோவிந்தனார் குருகுல வம்சம். ஆமா. ஆனா பிறந்த வம்சம்னா யாருமே சுயமா பிறக்கல. ஒரு தப்புக்கு பிறந்தவங்க எங்க வாங்கல. தப்புலிக்கே அவன் வரவும் வரவும் தான் பிறந்ததுக்கு என்ன? அது எங்க தாத்தா மாறுதான். ஆ. யாரு? உங்க தாத்தனுக்கு மாறு. ஆமா, எங்க தாத்தா மாறு யார் தெரியுமா? யாரு? அது ஆத்தாக்கள். ஓ. அவங்களோட தலைமுறை ஆஹா. 35 தலைமுறை. ஆமா. என்னோட தலைமுறை எத்தனை தெரியுமா? எத்தனை? 37வது தலைமுறை. 37. 37வது தலைமுறையாகவே ஆமா. சீர சிறப்பாக ஆண்டு வரக்கூடிய ஆமா. என்னோட பெயர் சின்ன சின்ன அர்ஜுனனுக்கு. ஆண்டவரோட பப்பன பையனுக்கு. அப்படி இருந்தாலும் என்னோட வீர பரிசனம் வீர பரித நான் பாடுறா வாப்பா. ஒவ்வொரு தப்புளுக்கு பிறந்ததே இவ்வளவு வேலை. நீதான் சொன்ன. நீதான் சொன்ன. தாத்தமாரு உங்க தாத்தா. நாங்க அப்படி பிறக்கல. பேச்சு பேச்சு வாக்கும்போது எதுக்கு அடிக்கல? அவன் தப்புக்கு பண்ணாலும் எங்க அப்ப நாங்க எங்க அம்மா வேற ஒருத்தவங்க எதாவது காத்தால நாயை வச்சிருக்கேன். அதுல வரவன 5 பேருக்கு அதுல வரவங்க சொன்னது ஏய், என்ன தெரியுமா? ஓய், வீரம் வீரம், வீரம் வீரம், பராக்கிரம் கண்ட எங்க தந்தையார் யார் தெரியுமா? யாரு? எங்க அப்பாவுக்கு முன்ன ஆஹா. எங்க தாத்தமார்கள் ஆஹா. ஐவர் ஆத்தாக்கள் ஆஹா. எத்தனையோ சூது மதங்கள் செய்தாங்க. உண்மைதாங்க. எங்க பெரிய தாத்தா ஆமாங்க. யாரு? எல்லாத்துக்கும் மூத்த தாத்தா. ரெண்டாவது தாத்தா. உங்களுக்கு எத்தனை தாத்தா தெரியும்? எனக்கு தெரிஞ்சது 3 தாத்தா. ஒன்னு சின்ன தாத்தா, ஒன்னு நடு தாத்தா, இன்னொரு சின்ன தாத்தா. அது கேட்கல. தலைமுறை எத்தனை தலைமுறை தெரியும் உனக்கு? எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் ஏன் சாமி உங்ககிட்ட அடி வாங்கி சாப்பிடும். நான் யாருக்கு போறது, எந்த வம்சத்துல போறதுன்னு எனக்கு இன்னைக்கு தெரியல. எங்க தாத்தமார் எத்தனை தெரியுமா? எத்தனைங்க? 105 பேர்கள். உங்க தாத்தமாரெல்லாம் பிறக்கிறதுக்கு அவங்க அப்பா அம்மாவுக்கு 2 வேலை தாங்க. என்னது? ஒண்ணு உங்க பாட்டிக்கு ஆக்குற வேலை, உங்க பாட்டிக்கு ஆக்குற வேலை. அது மட்டும் தான் பேசுங்க, நிறைய மசக்கூடாது. 105 பேரு. தாத்தமார்கள். ஆமாங்க. எனக்கு எங்க அப்பா யாரு? புலியேந்திர மகாராஜன். அவர் யாருக்கு பிறந்தாரு? அர்ஜுன பெருமானுக்கும். அர்ஜுன பெருமானுக்கு பிறந்தது புலியேந்திரன். புலியேந்திரனுக்கு மகனாக பிறந்தது சின்னத்தினன். அப்படி இருந்தாலும் இந்த தினத்திலே வரக்கூடிய காரணம் என்ன? எங்களோட தாத்தா அழைப்பு வரப்படி உத்தரவு. அதான் சென்று பார்க்க வேண்டும் என்றால் அந்தபுரத்திலே சென்று உன்னோட பேரப்பிள்ளையாக விளங்கக்கூடிய சின்னத்தின் வந்திருக்க எச்சரிக்கை சென்று ஓடு. ஓ தாத்தா, மகாராஜா, மகாராஜா, என் பேரப்பிள்ளை வந்து விட்டாரா? சின்ன அர்ஜுன் வந்துட்டாருங்க. சரி, வர சொல். அசோண்டா, ஏங்க ஒன்னடா, வாங்க. எங்க தாத்தா எப்பவுமே சாந்த குணம் மறுத்தவர். ஆமாங்க. எப்படியா சாந்த குணம். மூஞ்ச பாத்தியா? ஆமாங்க, பாத்துங்க. எப்படி இருக்குது? சூப்பரா இருக்குதுங்க. எப்படி ஐயோ, புதுசு வயசு புள்ளியாராட்டி எப்படி இருக்குங்க? சாந்த குணம் எப்பவுமே ஆமாங்க. எல்லாருக்கும் கோபம் எப்பவுமே எங்க இருக்கும்? எல்லாருக்கும் நெருங்கி இருக்கும். ஏய், முன் கோபம் இருக்கும். மூக்கு மேல. யாரோ ஒருத்தர் என்ன சொல்லிட்டாங்களா அவன் அடிக்கிறதுக்கு போகும். அந்த மாதிரி எங்க தாத்தாவுக்கு அந்த மாதிரி கோபம் வராது. ஆஹா. பின்புறமாக வைத்திருக்கிறாரு. ஆஹா. அவர் பொறுமையா இருந்தாங்கன்னா பொறுமை கடலில் பெரியது. ஆமாங்க. எப்படியா? பொறுமை கடலிலும் பெரியது. அதே போல பொறுமையா இருக்கிறது தான் எங்க தாத்தா. ஆமாங்க. என்ன செஞ்சாலும் சரி பொறுமையாவே இருப்பாரு. ஆமாங்க. அதனால நீண்ட தினத்திலே பேரப்பிள்ளை வந்திருக்க சொன்னீங்க. சொன்னங்க. எங்க தாத்தா என்னடா சொன்னாரு? என்ன சொன்னாருங்க. சொன்னாரு? என்ன சொன்னாரு? சொன்னாரு. என்னடா உங்களை வர சொல்லி விட்டாரு. வர சொன்னாரு சொல்லு. நட போல ஓடே. நான்
வாழ்த்துவாய் என் மகனே வாழ்த்துவாய் சிறியாற்றுடா இந்த தாத்தாவுடைய பாதத்தை பணிந்தபடியால் என்றென்றைக்கும் நீ வீரனாக சந்திரகுல வம்சத்திலே வாழ்ந்திருப்பாய். ஆசீர்வாதம். என்னைக்குமே பெரியவங்க ஆசீர்வாதம் தான். சிறுவருக்கு என்னைக்குமே அழிவிட்டதே கிடையாது. அதனால இருந்தாலும் ஒரு வார்த்தை தாத்தா. என்ன வார்த்தை? கேட்டுட்டா பிள்ளை கேட்டு விட்டாரு. யாதொரு குறையும் கிடையாது. கேட்கலாமா? சின்னத்திலே வர வேண்டும் என்று அழுத்த காரணம் என்ன? அப்படியா? அந்த விவரத்தை சொன்னால் சிறை கொடுத்து கேட்பேன். சொல்லுகிறேன். எதற்காக அழைத்தேன் என்றால் இந்த சந்திரகுல வம்சத்திற்கு குலதெய்வமா விளங்கி வரக்கூடிய அதாவது மக மாரியம்மன், அந்த மாரியம்மனுக்கு பூஜை செய்து வெகு நாட்கள் ஆகிவிட்டது. அதனாலுடைய வம்சாவளியாக சந்திரகுல வம்சத்திற்கு பிற்காலத்திலே ஏதாவது இன்னல்கள் ஏற்படும் என்று சொல்லி தியாவரிசியாகப்பட்டவர் நாரத மகாமுனிவர் சொன்னார். அந்த வார்த்தையின்படி மகமாரியம்மனுக்கு பூஜை செய்ய வேண்டும் என்றால் கண்ணி கழியாத பிள்ளையா இருக்கணுமா, நம்முடைய வம்சத்திலே சிறிய பிள்ளையா இருக்கணுமா. அந்த பிள்ளையாகப்பட்டவன் நந்தவனத்திலே சென்று மலர்களை பறித்து கொண்டு வந்து கொடுத்தால் மகமாரியம்மனுக்கு பூஜை செய்தால் நம்முடைய சந்திரகுல வம்சத்திற்கு விருத்தி அடையும் என்று சொன்னார் நாரதர். நம்ம குலமாகப்பட்டது வாழையடி வாழையாக குலமாகப்பட்டது. எப்பவுமே குலம் வளர்னா குலதெய்வத்தை வணங்கணும். அதனால அழைத்தேன். இந்த தினத்திலே குலதெய்வமாக வணங்கக்கூடிய மாரியம்மனுக்கு நம்ம பூஜை செய்ய வேண்டும். வெள்ளிக்கிழமை நாள் சுக்கிரவார தினத்திலே விடுத்தால் வெள்ளிக்கிழமை நாள் அந்த மாரியம்மனுக்கு பூஜை செய்ய வேண்டும். இந்த தினத்திலே சென்று மலர்படுத்தி வர வேண்டும். அந்த மலத்துக்கு சென்று மலர்படுத்தி வர வேண்டும். அப்படி சென்று அந்த இடத்திலே யாதோ ஒரு இடையூறு நேராமல் தெய்வ பக்தியோடு சென்று மலர்படுத்தி வரையா சென்று உங்கள் வார்த்தைக்கு மறு வார்த்தை பேசுவது கிடையாது. எங்க தாப்பமாரும் பேசுறது இல்ல, எங்க அப்பமாரும் பேசுறது கிடையாது. நான் போய் பேசுறது சரி சரி தப்பாய் போயிடும். தாத்தா எனக்கு நம்ம நடப்பதே இல்லையா? யாரு அந்த பையலமா ஆராது மகா அவன் ரொம்ப சிரமம் முடிச்சுட்டாங்க. இல்ல அவன் போறது நான் மட்டுமே ஒரு டிக்கெட்டே போறோம். ஒரு தெரிஞ்சு பச்சா வெளியே போயிரு. வெளியே போய் முடியல தெரிஞ்சிருச்சா. ஒரே கிளாஸ் முடிச்சு
அப்பா நாய் சொல்லு நாய் போச்சுன்னா வாய் நக்கத்து வருமா அந்த மாதிரி டேய் பேரமணி ஐயா தாத்தா ஒரு நாள் பக்தியா பாட்டு பாடுனா பையாம பாடுறமானா ஏடா பாடு பண்ண அன்னைக்கு ஃபுல்லா மட்டன் சாப்பிடுறான் சிக்கன் சாப்பிடுறான் வேற கறியெல்லாம் சாப்பிடுறான் டேய் பக்தியா பாடுறான ஒரு பாட்டு பாடுறா என்ன பாட்டு பண்ண குன்றத்திலே குமரனுக்கு குஷி வெளி முருகர் பாட்டு தூக்கி எங்க சொல்றான் பாரு தாயரி மாமா அப்படி வருது அப்படி பாடலாம பக்தியை கொண்டாடுவோம் பக்தியா கொண்டாடுன்னு சொல்லிட்டு அதுக்கு மேல எங்க தாத்தா ஆமா எல்லாத்தையும் சாப்பிட்டு பக்தியா கொண்டாடுறான் இவனை கூட்டு போனாங்க தரணாஸ் ஆயிடும் இந்த கலைநயத்தோட இந்த பாட்டு பிடிச்சி நான் கஷ்டப்பட்டுக்கிறேங்க சரி சரி ரொம்ப இதுக்கு மேல பிடிச்சிருக்கேன் அப்ப இருக்க நீ ஒரு பேரப்பிள்ளைக்கு சம்மதம் அப்படி சென்று என்னுடைய பேரப்பிள்ளையாக சென்றோடு சென்று நந்தவனத்திலே யாதொரு குற்றம் குறையில்லாமல் மலரை பறித்து பக்தியோடு வர வேண்டும் அங்க ஏதாவது ஏடா கூட எக்கச்சக்கம் பேர் என்ன கரெக்ட் தான் ஆமா அவன் தான் அந்த வழியில ஒரு பொண்ணு போனா அந்த பொண்ணு பிள்ளையே போறாங்க ஐயோ நீ வேற இந்த மாதிரி எல்லாம் சொல்லி எங்கூர்ல வந்தா சுத்தபத்தமா இருக்கணும் ஆட்டத்துக்கு வந்த போது என் கூட்டுக்காரிக்கு என் மேல நம்பிக்கை இல்ல எப்படி அம்மா நீ போனதே உன் மேல எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொன்னா கூட இருக்கிறாளா அப்படி சொன்ன உடனே என் கூட்டுக்காரி ஒரே வாரம் சொல்லிட்டா உன்னை நான் நம்புனா நீ வீட்லயே எடுத்து வச்சுட்டு போனா நானும் என்ன தரேன்னு பாரு பேகாவா காசுலாம் நிறைய செலவு பண்ணிடுறான் அதனால பாக்கெட்ல வேணா எடுத்து வீட்டுல வச்சு போறான்னு சொல்லி அது கூட இல்ல காசு போனாலும் எங்க வீட்டுல குப்பியாட்டம் கிடக்குது என்னதுல அப்படி வித்தியாசத்தை ஆணியில் மாட்ட சொல்லிட்டாங்க சந்தேகம் சொன்னேன் ரெண்டாவது ஒண்ணும் புரியலடா பையா நீ சொல்றது தாத்தா இவங்க மட்டும் வளவள பேசினா வாதிக்கு கேடு வெள்ளத்தை பேசுறாங்க வேற மேல பாரு சூரியன் உதைக்கிற மாதிரி தெரியுது வெள்ளிக்கிழமை நாள் அதனால சென்று வருகிறோம் புறப்பட்டு வெற்றோடு பாருங்க நல்லா போலாம் எங்கடா போலாம் வயிற்றா குடிதான் நல்ல ஜோடி நல்ல குழந்தை ஏதோ நல்லா பத்துங்கிறாங்க அவங்களுக்கு மாரியம்மனுக்கு நம்ம போது சரி பாத்துக்கலாமா இங்க பாருங்க புள்ள பேக்காதவங்களா உட்காந்துக்கிறாங்க அவங்களாம் புள்ள பெத்தவங்க அதுக்கேடா தாயே இவங்களை பார்த்தா தருமபுரி ஜிகேச்சிருப்பா பத்துக்கிறாங்களா அந்த மாதிரி பக்கம் யாருக்கு உட்காந்துருக்கா இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா டீ காஃபி வாசனம் உட்காந்துக்கிறாங்க அவங்களுக்கு பக்கம் பத்துக்கிறவங்களுக்கு டீ காஃபி எடுத்துருவாங்களா அவங்க வர மாட்டான் நீங்க மட்டும் எங்க தண்ணி சொல்லு வர்றா தண்ணி ஏய் தண்ணி ஊத்தாடா நாம எங்க போறோங்க இப்ப நாம தெய்வத்துக்கு மலர் இருக்க போறோங்க பகவானுக்கு மாரியம்மனுக்கு மலர் பருவத்துக்காக செஞ்சிருக்கிறோம் அப்ப சந்தகுரு தங்கத்துல இவங்க எல்லாம் மூலிகை குடிச்சு பார்த்தா எங்க குழந்தைக்கு பூ இருக்கு மலர் பறிக்கிறது தெய்வத்துக்கு மலர் பறிக்க போறோங்க அப்ப வந்து நல்ல மனுஷன் தான் போய் இருக்கணும் ஆமாங்க நல்ல மனுஷன் எந்த மனுஷன் தான் இங்கே உட்காந்துக்க நீ வேற நான் பொம்பளை எல்லாம் குழந்தைங்க கூப்பிடுவோம் பெத்த தாயை மாதிரி நல்ல பழக்கமா தான் இருக்கணுமா சத்தியமா நல்ல பழக்கங்க யார் தெரியுமா ஏய் தப்பா போச்சு குடிச்சியோ எப்படி ஆமாங்க பசு போய் பன்னியோட சேர்ந்துச்சுன்னா என்ன சாப்பிடும் அந்த மாதிரி நான் பசுவா இல்ல பன்னியா நீ பசு அப்ப நீ யாரு நானும் பசு தான் குட்டி பசு அப்ப பசுனா பில்லுதான் மேயும் கொட்டிக்காரன் தான் பண்ணி பாரு எப்படிக்கிறான்னு குட்டியார் பிள்ளை கையில் மாட்டான் அவன் பார்த்தா
மனத்துக்கு வந்த உடனே பரிசு நீட்டி போட்டு பூரா எழுந்து உட்காந்துருச்சு. செடிக்கு தண்ணி ஊத்துனீங்க. செடிக்கு மருந்தான் உட்காந்துக்கிறது. ஆமா பூச்சி மருந்து போறாமே. அதனால இந்த பக்கம் பாத்தியா? ஆமாங்க பாத்து. இந்த பக்கம் என்ன மரம் இருக்குது பாத்தியா? அந்த பக்கம் அந்த பக்கம் ஒரு மரம் எழுதிருக்கு பாரு. ஆமாங்க அது பூரா பச்சை மலரு. டேய் மல்லிப்பூடா. இது அதான் மல்லிப்பூ இல்ல, அது கனகாம்பரம். அந்த மரம் நடப்போம். கொஞ்ச நேரத்துல வேஷம் பாட போறாரு. டப்பா உள்ளதான் அறுத்துக்கிறங்க. ஆமாங்க கொஞ்சம் மட்டும் அறுக்கணும். ஆமாங்க இது அறு கொஞ்சம் இது அங்க போடு. யார் யார் அறுக்கிறாங்க பார்க்கலாம். நாமளும் பார்க்கலாம். மகாராஜா இது எங்க வைக்கணும் நானு? டேய் மடியில் வைடா. டேய் அங்க வைக்காதடா. தெய்வீக கும்பிடுறது போய் அங்க வைக்கலாமா? நீ மனதில் இருக்கிற கறியை கூட நீ வரியா? வாயா வாயா வரல பேசிக்கலாம்.